இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக எங்கள் ஊரில் மழை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க. சரி இங்கேருந்து அம்மா அப்பா என்ன பண்ணுறோம் அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறேன். 2 பேரும் சீரியலை பற்றி பேசிக்கிட்டு திரும்பி கூட பார்க்கல. மும்மரமா நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூடாக ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு காலிஃப்ளவர் இருந்தது. அதை வெந்நீரில் பிச்சு போட்ட காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலாலாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா மொறுன்னு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. சரி பொரிச்சதை கொண்டு போய் அம்மா அப்பா கொடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். சூடாக கொண்டு கொடுத்துட்டு வந்துருவோன்னு பார்க்குறேன். வாங்க என்ன செய்கிறாங்க நீங்களே பாருங்க. ஏற்கனவே ஏதாவது செஞ்சு தின்னுக்கிட்டு இருக்கிறவள என்னம்மா செஞ்சியா? உனக்கு தெரியாம என்னம்மா செய்யறானே? அப்புறம் தான் தின்னுக்கிட்டு இருக்கவா? மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கானு கடைக்கு போனால் சூடாக இருந்துச்சு. ஒரு பக்கடா போட்டு வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு வந்துருக்கேன். பாத்தியால என்ன வேலை நடக்குதுன்னு எனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவா? நேற்று தான் பலகாரம் பண்ணி கொடுத்தா. நம்ம இன்றைக்கும் என்ன பண்ண பலகாரம் பண்ண போகிறேன் தான் போய் கடைக்கு போனோம்னா உங்களுக்கு பொருத்தம் வாங்கிட்டு 2 பேரும் தின்னு வந்துருக்கோம். நான் மழை பெஞ்சோடனே சரி காலிஃப்ளவர் பக்கடா போடலாமேன்னு போட்டேன். நான் சாப்பிடுங்க போட்டு அரைச்சேன். அதுமே அதுக்கு காலிஃப்ளவர் செஞ்சிருக்கு தெரியல. சூடாக இருக்குது. குழுவில் தேய்ச்சி போகும்போது தின்னாக்கா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.